அன்னைக்கு ஒரு நாள் ஆசை கூட பாட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அதுல வர இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாம ஏன் அந்த ட்ரெஸ்ஸை மொடஸ்டா ரீஸ்டைலிங் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து என்கிட்ட அந்த ப்ளூல ட்ரெஸ் இல்லைனாலும் அதே கலர்ல ஹிஜாப் ஷால் இருக்கு. ஸோ இந்த ஷாலை வச்சு நாம ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. அதனால முதல்ல பாட்டம்ஸ்க்கு ப்ளூக்கு மேட்சிங்கா இந்த பிளாக் ப்ளீட்டர் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டேன் அண்ட் டாப்பா இந்த பிளாக் டிஷர்ட் ஹுட்டி போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பிளாக் அண்ட் பிளாக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு என்னோட இந்த ப்ளூ ஹிஜாபை எடுத்துக்கிட்டேன். ஃபைனலா என்னோட இந்த பிளாக் பெல்ட் போட்டு இப்போ அந்த ஹிஜாப் இப்படி மேல போட்டு லெஃப்ட் சைடுல கீழே போட்டு எட்ஜ் எடுத்து இந்த மாதிரி பெல்ட்ல பின் பண்ணிக்கணும். இப்போ ரைட் சைடுல இருக்க இந்த பாதி பீஸ் வந்து லெஃப்ட் சைடுல பின் பண்ணிக்கணும். இப்போ பின்னாடி இருந்து ஒரு 20% இழுத்து முன்னாடி இந்த மாதிரி பெல்ட்டுக்குள்ள சொருகிக்கணும். சோ தட் அது ஒரு பியூட்டிஃபுல் டிசைனா இருக்கும். இப்போ ரைட் சைடுல இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே எடுத்து நம்ம பின் பண்ணாத பக்கத்தை இந்த மாதிரி ஃப்ளோட்டிங்ல விடணும். அப்படியே அந்த இடத்தையும் பின் பண்ணி இப்போ இதை இன்னும் ஸ்டைலா மாத்துறதுக்கு என்னோட இந்த ஓல்ட் விண்டேஜ் கிளாஸ் போட்டு கோல்ட் ரிங்ஸ் அண்ட் பிளாக் பூட்ஸ் போட்டுக்கிட்டேன். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். இது எவ்வளவு ஸ்டைலிஷா ஃபேஷனபிளா மொடஸ்டா இருக்கு. இது ஆல்மோஸ்ட் அந்த பாட்டுல வர அவுட்ஃபிட் மாதிரி இல்லனாலும் டியூன் ஃபீல் கொடுக்குது. எனிவேஸ் நான் இனிமே இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ண போறேன். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப்